ஓ அலம்ப பார்த்தவன் உங்கொப்ப விசில கேட்டவன் ஓ மவனும் பேரனும் ஆட்டம் போட வெப்பவன். ஆக்சுவலா நீங்க ரொம்ப இன்னசென்ட் ஜோசப், உங்களுக்கு தெரியுதா அது? லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் பேசன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எனக்கு கால் பண்ணான். நான் என்னோட பட்ஜெட் எவ்வளவு, என்னோட சேலரி எவ்வளவு சொல்லி கேட்டதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பேடா கழுவி ஊத்துறது அது நிறைய வந்துதான் இருக்குது. நீங்க தான் ப்ரோ மோட்டிவேஷன் செஸ் பண்றீங்க எல்லாமே நீங்க தான் ப்ரோ. என்ன விட்டு போயிடாதீங்க சொல்றாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க? விஜய் சார் கிட்ட தான். இதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா பண்ணவே ஆரம்பிச்சேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இவரை ஒரு டைமாவது ஒரு ரீல்லையாவது நீங்க பாத்திருப்பீங்க. இன்ஸ்டா ஃபேம் ஜோசப் தான் இருக்காரு. சோ அவர் கூட பேசுவோம், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பேசுவோம். ஹாய் ஜோசப், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்க வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேன். லைக் பண்றீங்க, டான்ஸ் பண்றீங்க, எல்லா டைலாக்ஸுக்கும் வந்துட்டு டப் ஸ்மாஷ் மாதிரி எல்லாம் பண்றீங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது ஸ்டார்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சினி ஃபீல்டுக்குள்ள போகணும்னு சொல்லி ஆசை வந்தது. அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கேட்டப்ப வந்து நீ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்றா, அது மூலியமா நிறைய பேர் பாப்பாங்க, நிறைய கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் 2023 மேல ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 200 வீடியோஸ் வரைக்குமே எனக்கு எது பெருசா எதுவுமே கிடைக்கவே இல்லை. 200 வீடியோக்கு அப்புறமா ஒரு வீடியோ 2.7 மில்லியன் போச்சு. அப்ப இருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன், வீடியோஸ் விடாம தொடர்ந்து போட ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் நல்லா போட்டிருக்கேன். இப்ப கிடைச்ச வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 மில்லியன், 8 மில்லியன், 5 மில்லியன் வந்துருக்குது. ஓகே, நீங்க சொன்னீங்களா அந்த 2.9 மில்லியன் வியூஸ் வந்துச்சு ஒரு வீடியோக்கு. அது எந்த மாதிரி கான்செப்ட் வீடியோ? டான்ஸ் தான். அதுதான் சாங், அந்த மார்க்கண்ணி பண்ற சாங், அந்த சாங் தான் ஆடி போட்டது. அதுதான் நல்லா போகுது. ஓகே, இப்ப இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. நீங்க வந்துட்டு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நான் எடுத்து பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் டான்ஸ் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஏன்னா எனக்கு அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சது. அது மாதிரி ஆக்டிங் அவ்வளவு தெரியுமா அப்பன்னு சொல்ல தெரியல. நம்ம நல்லா பண்ணுவீங்க, ஆக்டிங் கொடுத்தா எதுனாலும் அப்படியே பிரிச்சு கண்டிப்பா பண்ணிடுவேன். நான் எல்லாம் பிராக்டிஸ் பண்றேன். அதனால இப்போ டான்ஸ் நம்ம பண்ணலாம்னு சொல்லி டான்ஸ்ல தான் உள்ள வந்துட்டேன் நான். ஏன்னா நம்ம டான்ஸ் அப்பதான் தளபதி விஜய் சார் ஃபேன் நானு. அவர்தான் நிறைய டான்ஸ் கத்துட்டேன் நானு. சோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப போரிங்கா இருந்தேன், எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்தது. சரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்ப தினமும் 4 to 6 நான் மொட்டை மாடியில பிராக்டிஸ் பண்றேன். ஆமா, இத கூட கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட வீடியோஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் அந்த மொட்டை மாடி தான். ஏன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் வெளியே போலாம், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லாம அத வந்துட்டு ஜோசப் வீடியோ அப்படின்னாலே அந்த மொட்டை மாடி தான்ப்பா அப்படின்ற மாதிரி புடிச்சு நிக்கிறீங்களே, என்ன காரணம்? அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எனக்கு லொகேஷன் சரியா அமைய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளியே அமைய மாட்டேங்குது. எனக்கு கேமராமேனும் கிடையாது. நான் மொட்டை மாடியில பண்ணது வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஃப்ரீயா இருக்குது. நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது எல்லா ஸ்டெப்பும் நம்ம பிராக்டிஸும் பண்ண முடியும், ரிகர்சலும் பண்ண முடியுது, டான்ஸும் சூப்பரா பண்ண முடியும். லொகேஷனும் நல்லா அப்படியே வானம் தெரியுற மாதிரியும் அப்படியே ஹைட்ல இருக்க மாதிரியும். அது இல்லாம செல்ஃபி கேமரா கூட செங்கல் வச்சு பண்ணுவேன் நான். ஓகே, அவ்வளவு கஷ்டப்பட்டுதாங்க ஒரு வீடியோ மேக் பண்றாரு. ஓகே, செங்கல் வச்சுலாம் வீடியோ மேக் பண்றேன்னு சொன்னீங்க. எத்தனை டேக்கு எடுப்பீங்க? பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு ரீல் பண்றதுக்கு டான்ஸ் எடுக்கிறீங்க, ஆடுறீங்கன்னா எத்தனை டைம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க? இப்போ எந்திரன், அப்புறமா தீரா, அதுக்கப்புறமா KGF, சொப்பன சுந்தரி, லேடி கெட்டப், காஞ்சனா, இது எல்லாமே ஒரே டேக் தான். சிங்கிள் டேக் தான். நமக்கு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்லாம் வேற கிடைச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரே டேக் தான். சில கஷ்டமானது மட்டும் நான் பாப்பேன். நான் இல்ல ஒரு டான்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு இன்னொரு ரீடேக் பண்ணுவேன் நான். ஓகே, ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க? விஜய் சார் கிட்ட தான். விஜய் சார் கிட்ட இருந்து அப்படியே வாங்கி நீங்க அப்படியே பண்ணிடுறது. ஓகே, இப்போ வந்துட்டு இன்ஸ்டால லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா பார்த்தா இந்த கிரிஞ்ச் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் ரொம்ப ட்ரோல்க்கெல்லாம் ஆளாயிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா திவாகர், நிஜந்தன் அவங்க எல்லாம் இருந்தாங்க. சோ நீங்க வந்ததுக்கு அப்புறம், நீங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே அவங்களோட டிபிக்கல் காப்பி கேட் தான் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியலையா உங்களை ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் நல்லா பண்ணவே ஆரம்பிச்சேன். ட்ரோலிங் பிடிச்சிருந்தது. அவங்க சந்தோஷத்தை பண்ணிருக்காங்க, நான் என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, இப்போ நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, இந்த லேடி கெட்டப் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறீங்க, பாக்குறப்போ உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ட்ரோல் எல்லாம் வரப்போ கண்டிப்பா கழுவி ஊத்துவாங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல. சோ வீட்டுல பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? எங்க அம்மா எனக்கு தான் ஃபுல் சப்போர்ட். உங்களுக்கு தான் சப்போர்ட்? ஆமா, லேடி கெட்டப் காஸ்டியூம் டிசைனர் எங்க அம்மா தான். அவங்க சாரி தான், அவங்க மேக்கப் தான், எல்லாமே அவங்க தான். எனக்கு ட்ரோல் நான் கவலைப்பட மாட்டேன். அம்மா இந்த சாங் இவ்வளவு ரீல் போயிருக்குமா, இவ்வளவு வியூஸ் போயிருக்குமா, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் செலிப்ரேஷன் பண்ணுவோம் நாங்க.
ஓகே, இப்ப எல்லாருமே வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் நமக்கு வரணும் அப்படின்ட்டு சொன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நாம இந்த இடத்துக்கு போய் நிக்கணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றது. நீங்க எதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்றீங்க? தளபதி விஜய் சார் மாதிரியோ சிவகார்த்திகேயன் சார் மாதிரியோ ஒரு ஆக்டர் ஆகணும். விஜய் சார் மாதிரி சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும் ஜோஷப். ஓகே, ஆக்டிங்ல எந்த அளவுக்கு தெரியும்? ஏன்னா அதிகமா டான்ஸ் வீடியோஸ் தான் இருக்கு, ஆக்ட் பண்ணி ஏதோ போடுற மாதிரி தெரியல. உங்களுக்கு தளபதி விஜய் தான் பிடிக்குமா, இல்ல வேற யாரையாவது பிடிக்குமா? சிவகார்த்திகேயன் சார் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்ஸ்பிரேஷனா வச்சு நான் அவங்களா பண்ணிட்டு இருக்கு. டான்ஸ்லயும் சரி ஆக்டிங்லயும் சரி. ஆக்டிங் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளவு நல்லா வர மாட்டேங்குது எனக்கு. பிராக்டிஸ் ஆக்டிங் கிளாஸ் போனது, டான்ஸ் கிளாஸ் நான் போனது கிடையாது. எல்லாம் என்னோட ஓன் ஸ்டெப்ஸ், ஓன் ஆக்டிங் மட்டும் தான். யாருமே கத்து கொடுத்தது சரி. எப்பயாவது ஒரு நாள் எங்கயாவது யாராவது பாக்குறவங்க நீ என்னடா டான்ஸ் ஆடுற, நல்லாவே ஆட மாட்டா, அத போய் வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன்னு அந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. நேர்ல பாக்குறவங்க எல்லாருமே ப்ரோ ஜோசப் ஹீரோ தானே ப்ரோ நீங்க சொல்லி செல்ஃபி எடுக்க தான் வராங்க எனக்கு. ஓ நல்லா ஆடுறீங்க ப்ரோ அப்படினு நல்லா பண்ணுங்க ப்ரோ, நீங்க தான் ப்ரோ மோட்டிவேஷன் ஸ்ட்ரெஸ் பண்றீங்க எல்லாமே நீங்க தான் ப்ரோ, எங்களை விட்டு போயிடாதீங்க ப்ரோ போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. நான் 5000 போஸ்ட் போன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிருந்தேன் ஒரு ஃபாலோவர் கூட. ஓகே, இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எது எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு இந்த லைக் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாம பண்ண நம்ம ரீச் ஆயிடுறோம். சோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமா பண்ணலாம், இல்ல காமெடியா ஏதாவது பண்ணலாம், அது புடிச்சிச்சுன்னா ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சனலா நல்லாவே இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ரீச்சுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. சோ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நிஜமாலுமே ரீச்சுக்காக தான் அப்படி பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்சி நீங்க பண்றது நீங்க ரசிச்சுதான் பண்றீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் பண்ணேன். நானு எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடும்போது கூட எனக்கு எதுவுமே டார்கெட் நினைச்சவே இல்லை. ஒரு 100 வீடியோ போட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்பா முடிவு பண்ண. நான் நல்லா போக அமைச்சதுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க 500 வீடியோ போட்டு வெளியே போயிடலாம் சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் இன்ஸ்டாகிராம் மட்டும் வெளியே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் ப்ரோ நீங்க போயிடாதீங்க ப்ரோ சொல்லி கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ். அதனால திரும்பவும் கம்பேக் கொடுத்து உள்ள வந்து 3 மாசத்துல ஒரு 100 வீடியோக்கு மேல போயிட்டேன். எனக்கு ஐடியா வரும், நம்ம திடீர்னு கம்பு சுத்துவோம், திடீர்னு நம்ம எகிரி குதிப்போம், நம்ம ஏதாவது பண்ணுவோம் சொல்லி ஏதாவது பண்ண சொல்லிட்டு நம்ம அப்படியே கமெண்ட்ஸ்ல வந்து கேட்க அடடா நம்மள கேக்குறாங்களே இல்ல தேடுறாங்களே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கிறது. ஓகே, இப்படிலாம் வீடியோஸ் போடுறீங்கல்ல, உங்களை வந்துட்டு எல்லாரும் வாங்க ப்ரோ நீங்க உங்களை பார்த்தா ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிஜமாலுமே ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு நிஜமாலுமே அப்படி ஆகுதுன்னா சந்தோஷம். ஆனா ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவன் இப்படி போயிட்டா நமக்கு ட்ரோலுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே, நம்மள யாரு கலாய்ச்சி பேசுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பலபதான் இருக்கே, இவன் எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யாராவது பண்றாங்கன்னு உங்களுக்கு தோன்றது இல்லையா? எனக்கு ட்ரோல் நிறையவே வந்துருது. எனக்கு நான் ட்ரோல் வீடியோஸ் நிறையவே நான் பாத்துருக்கேன். எனக்கே அனுப்பி விட்டுருக்காங்க நிறைய பேர்லாம். முக்கியமா அந்த எந்திரன் சாங் தான் 9 மினிட் மியூசிக் வச்சு பாத்தீங்கன்னா யார் யாரோ வச்சு ட்ரோல் எல்லாம் பண்ணி விட்டு நல்ல இதுவா போகுதுதான். ஆனா பிடிச்சிருக்குது, ரொம்ப பேட் ட்ரோல் எல்லாம் வரல, நல்ல ட்ரோல் தான் வருது. கமெண்ட்ஸ் எல்லாம் பேடா கழுவி ஊத்துறது அது நிறைய வந்துதான் இருக்குது. பேட் கமெண்ட்ஸ் எவ்வளவு வருது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன 2.7 மில்லியன் வீடியோ போச்சு, 3000 கமெண்ட்ஸ்மே பேட் கமெண்ட்ஸ் மட்டும். இப்போ 80% குட் கமெண்ட்ஸ் தான் வருது, 20% தான் பேட் கமெண்ட்ஸ் வருது. ஓகே, அப்ப உங்களோட கோர் என்னன்னா சிவகார்த்திகேயன் சார் மாதிரி நீங்களும் ஒரு ஹீரோ ஆயிடணும், அதுதான் உங்களோட லட்சியம், கரெக்டா? ஆமா. சரி, ஓகே, உங்களுக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயன் விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? அவங்களோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? விஜய் சார் படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா லியோ. எனக்கு லியோ. ஆமா. சிவகார்த்திகேயன் சார்ல அமரன். ஓகே, அமரன். ரெண்டுமே 2 டிஃபரன்ஸ் ஆனரு. எந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும்? டயலாக் சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த படத்துல கேக்குறீங்களா? லியோ படத்துல பிளடி ஸ்வீட். அமரன் படத்துல டயலாக் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஞாபகம் இல்ல, ஆனா படம் பிடிக்கும். படம் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு போட்டோ போன்ல வச்சுட்டே இருக்கீங்க, எப்பனாலும் பாத்துட்டே இருக்கீங்க, அவ்வளவு பிடிக்கும். ஏன் அவ்வளவு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எனக்கு வச்சுக்கோங்க சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவர் பண்ண எல்லா படமும் அவரும் நல்லா கீழ இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தவர் தான். விஜய் சார் அதே மாதிரிதான். ஏன்னா அவங்க 2 பேரும் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, நீங்க சொல்ற 2 பேருமே சரியான ஒரு மாஸ் ஹீரோஸ் நம்ம சொல்லலாம். சோ நீங்க வந்துட்டு டான்ஸ் போடுறீங்க, இல்ல வந்துட்டு ஒரு சிரிப்பு வர மாதிரி ஒரு சில வீடியோ போடுறீங்கன்னா அப்போ உங்களோட ஒரு மோட்டோ என்ன? நீங்க வந்துட்டு சினிமா கூட போகணும்னா நீங்க ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவா போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு நல்ல கமெடியனா போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஜோஷப் நாளைக்கு வந்துட்டு ஒரு படம் நடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள் வந்தா ஜோஷப் அப்படின்னாலே வந்துட்டு ஆக்ஷன், அப்ப ஜோஷப் அப்படின்னாலே காமெடி தான்ப்பா அப்படின்ட்டு எது சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எனக்கு காமெடியன் கிடைச்சாலும் ஹாப்பி தான், ஹீரோ கிடைச்சாலும் ஹாப்பி தான். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். மாசா எது டயலாக்னாலும் பேசி கலக்கிடுவீங்க. ஓகே, இப்ப நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? நிறைய ஜானர் இருக்கு, கரெக்ட்டா? காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, லைக் ரொமான்டிக் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஜானர் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஜானர்லயும் ஒவ்வொரு டயலாக் இல்ல ஏதாவது ஒரு சாங்க்கு நம்ம ஆக்ஷன் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் போவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எது போவோம்? உங்ககிட்டே விட்டுறேன்.
உங்களுக்கு எது பிடிக்கும், எந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும்? ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு பார்த்த படங்கள்லயே எனக்கு இந்த ஒரு ஆக்ஷன் டயலாக் ரொம்ப பிடிக்கும்னா எந்த டயலாக் பிடிக்கும்? கில்லி படம், சூர்யா படம், சிங்கம். ஏதாவது ஒண்ணு பேசுங்க, ஏதாவது உங்களுக்கு பேசி காமிங்க, அப்படியே கேமராவை பார்த்து பேசுங்க. சிங்கத்தை போட்டோல பாத்துருப்ப, சினிமால பாத்துருப்ப, டிவில பாத்துருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்துருப்ப. கம்பீரமா காட்டுல நின்று பாத்திருக்கியா? வெறித்தனமா நின்று வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா பாக்குறியா? அப்பா நான் தள்ளி உட்காந்துக்கிறேன், என்ன அடிச்சுடாதீங்க. ஓகே, நல்லா அடுத்து இது போவோம். உயிருக்கு பயந்து பாதுகாட்டு பார்க்கலாம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நான் இந்த ஊருக்கு கபடி விளையாட தான் வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் ஆட வேண்டிய கிரவுண்ட் அது கிடையாது. இதுதான் ஹாட் கூம்ச். விட்டா கம்போஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிடுவீங்க போல. ஓகே, அடுத்து நீங்க காமெடி பண்ணினா நிறைய பேர் பாத்துருப்பாங்க. சோ நம்ம அதை விட்டுருவோம். ஓகேவா? ரொமான்டிக்கா ஏதாவது ஒரு டயலாக் பேசுங்க. ரொமான்டிக்காவா? ரெமோ பத்லன்னு சொல்றேன் நானு. ஓகே டன். ஓய் செல்ஃபி, உன்னை கண்டுபிடிக்க 20 வருஷம் ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல வீக் பண்ண. சோ டக்குன்னு சொல்லிடு, ஐ லவ் யூ. தம்பி அக்கா காலு. ஓகே, நல்லா இருந்துச்சு. சோ எல்லாமே பண்ணுவீங்க, அதுதான் உங்களோட கோரை வச்சிட்டு இருக்கீங்க. கிடைச்சா இப்ப நிறைய பேர் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. ஏதாவது ஒரு படத்துலயோ இல்ல ஷார்ட் பிலிம்லயோ நான் வாப்பா வந்து பண்ணு அப்படின்ட்டு யாராவது வந்து சொல்லிருக்காங்களா? நிறைய ஃபேக் தான் வந்திருக்குது, உண்மையான எதுவுமே வந்தது கிடையாது. உண்மையா வந்து யூடியூப் சேனல்ஸ் மட்டும் தான். உங்களோட சேர்த்து 5 சேனல் வந்திருக்குது. இன்டர்வியூஸ் மட்டும் தான். இது வரைக்கும் ஷார்ட் பிலிம்ஸ், அதுக்கப்புறமா எதுவுமே நான் நடிச்சதே கிடையாது. எதுவுமே பண்ணாது. ப்ரொமோஷன் வீடியோ வேணா பண்ணிருக்கேன் நான். ப்ரொமோஷன்ஸ் கூப்பிடுவாங்க, ஒரு அவர் ப்ரொமோஷன் போனேன் நான். அதை போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் நான். அந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்க. மத்தபடி ஷார்ட் பிலிம் கூப்பிட்டதெல்லாம் நீங்க ஆக்டிங் கார்டு வாங்கணும் ப்ரோ, 2000 ரூபாய் பணம் கட்டுங்கன்னு சொல்லி நம்ம ஏமாத்த செய்யறாங்க. அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன். நீங்க வந்துட்டு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஃபேம் ஆயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் பண்ணுவாங்க. இப்போ உங்களையும் வந்துட்டு லைக் திவாகரர் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம், சோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்ச வீடியோ போடுவாங்கல்ல, சோ அந்த கேட்டகரியில தான் வச்சு பாக்குறாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான ஒரு விஷயங்களை உங்களுக்கு ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் புடுங்கறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு நாங்க சான்ஸ் வாங்கி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு தகுதி இருந்தா கூப்பிடுங்க, இல்லன்னா என்ன விட்டுருங்கன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டுதான் நானு. ப்ரோ நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க, ஒருத்தன் கால் பண்ணி குண்டா இருக்கீங்க ப்ரோ, நீங்க சரிப்பட்டு வர மாதிரி சொன்னா ஓகே, நான் என் வேலையை பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாத்துக்கோ சொல்லி விட்டேன். லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் பேசன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எனக்கு கால் பண்ணான். நான் என்னோட பட்ஜெட் எவ்வளவு, என்னோட சேலரி எவ்வளவு சொல்லி கேட்டதுக்கு ப்ரோ சொல்லிட்டு லைனை கட் பண்ணிட்டு போயிட்டான். இந்த மாதிரிலாம் கால் பண்ணி பிராங்க் பண்றாங்க நிறைய பேர் திட்டவும் செய்யறாங்க. ஜோசப் இஸ் ஹீரோ இல்லடா வில்லன் டான்ஸ் சொல்றா. ப்ரோ சாரி ப்ரோ சொல்லிட்டு போனை பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க போன் பண்ணவங்க கிட்ட அப்படி சொன்னீங்களா? அவன் போன் பண்ண வந்து அது சொல்லி அனுப்பிச்சேன் நானு. நீ அத்த தள்ளுபடி விஜயாடா. என்ன சொன்னீங்க? நீ அத்த தள்ளுபடி விஜயாடா, நீ விஜயாடான்னு சொல்லி கேட்டா. ஜோசப் இஸ் ஹீரோ மட்டும் இல்லடா வில்லன் டான்ஸ் சொன்னேன் நானு. போனை கட் பண்ணி சொன்ன உடனே அவன் பயந்துட்டு கால் கட் பண்ணிட்டு பாய் ப்ரோ சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயினேன்ட்டான். ஓகே, एक्चुअली நீங்க ரொம்ப இன்னசென்ட் ஜோசப், உங்களுக்கு தெரியுதா? அது நல்லாவே தெரியும் எனக்கு. ஓகே, அப்படி இருக்கப்போ நீங்க ஒரு சில வீடியோ எல்லாம் போடுறீங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா நாங்க இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களை வச்சு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா உங்களை பாக்குற எல்லாருமே எங்களோட இன்டர்வியூஸ் பாப்பாங்க. சோ வியூஸ் நல்லா போகும், அதுக்காக நாங்க வந்து கூப்பிட்டு எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் லைக் எல்லாரும் மாதிரியும் எங்களால வந்துட்டு உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா, நீ பண்றதே பண்ணுப்பா அப்படின்றத தாண்டி உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ற வெரி குட், ஆனா இன்னும் என்ன சொல்றேன்னா ஆக்டிங்ல உனக்கு நல்ல ஒரு கெரியர் இருக்கும் அப்படின்னா நீ இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அதுதான் எங்களோட எங்க சேனல் சார்பா நாங்க சொல்ற ஒரு சின்ன விஷயம். அண்ட் ட்ரோல்ஸ் வரும், நிறைய மீம்ஸ் வரும், இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா உனக்கு ஒரு பக்கம் நீ நினைப்ப நமக்கு இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் தான், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். கண்டிப்பா. இல்ல யாராவது வந்துட்டு நீங்க ஏன் படிக்கல இல்ல என்ன பண்றீங்க, லைக் இப்போ நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிருந்தீங்க, சோ என்ன பண்றீங்க, ஏதாவது வேலை பாக்குறீங்களா இல்ல வேற என்ன பண்றீங்க? பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைம் ஜாப்ஸ் ஹைடெக் ஆபீஸ்ல சூப்பர்வைசரா வர்க் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. அது ஒரு பக்கம் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ சப்போஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் வந்துட்டு இருக்கு இன்கம் இல்ல, இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் 2 வருஷமா பண்றேன் நானு, இப்ப வரைக்கும் இன்கமே வரல. நிறைய பேர் யூடியூப்ல பண்ணும்போது சொன்னாங்க. நான் ஆரம்பத்துல வந்தப்போ Facebook இன்ஸ்டாகிராம் 3த்துலயுமே பண்ணேன், யூடியூப் 3த்துலயே பண்ணேன் நான், எதுலயுமே வியூஸ் வரல. இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சது.
அதுவே கண்டினியூ பண்ணி வந்தேன் நான். இந்த 2 வருஷத்துல நல்லா வந்துட்டேன், நல்லா வந்துருச்சு. ஓகே, ஆனா இப்ப வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு அப்படின்ட்டு எதுவுமே எதுவுமே வர வந்தது கிடையாது. அப்போ எதுக்காக இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சினிமால சான்ஸ் கேட்டு பண்றீங்க அப்படின்னா, ஓகே நமக்கு இந்த ஒரு மீடியம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, சோ நம்ம கண்டினியூஸா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா வெரி குட், அது பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்ல அப்படின்றதுனால நீங்க அப்படி இருக்கும் போது நீங்க பண்றதுக்கான காரணம் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் என் வீடியோ நல்லா வைரல் ஆகி யாராவது டேரக்டர்ஸ் என்ன கூப்பிடுவாங்களோன்னு சொல்லி அதுக்காக தான் நான் ஓனா ட்ரை பண்ணி பாரு. என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு கை தூக்கி ஆளே எனக்கு கிடையாது. எனக்கு நான் வீட்டுக்கு ஒரே பையனா, அம்மா அப்பா மட்டும் தான் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பையனா நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு 12th ஃபெயிலுக்கு அப்புறமா எனக்கு அப்சைட் அப்படியே விட்டேன் நான். சரி, இன்ஸ்டாகிராம்ல வந்து யாராவது நம்மள இந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ள வர ஆரம்பிச்சு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா எனக்கு கூப்பிடுவாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது எனக்கு. எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வேணும் ஜோசப்? இப்ப நான் வீடியோஸ் போறேன் பாத்தீங்களா, இதுல வந்து இன்ஸ்டாகிராம்ல அது உண்மையான பொண்ணா ஃபேக் என்னன்னு தெரியாது எனக்கு. அவன் வந்து நீங்க போட்ட லேடி கட்டப்லாம் எனக்கு பிடிக்கல, உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்க பிளாக் பண்ணிட்டு ஹேக் பண்ணாதான், நான் க்ளோஸ் பண்ணாதான் நான் உங்களை லவ் பண்ண சொன்னேன். உங்க லவ்வே வேணாம், எனக்கு இன்ஸ்டாகிராம் முக்கியம் சொல்லிட்டு நான் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க நீங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. சோ வந்துட்டு நீங்க பண்ற டான்ஸுக்கோ நீங்க பண்ற இதுக்கோ ஹெல்ப் பண்ற மாதிரி ஓகே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு வேணும். கரெக்டா? ஓகே, அதுவும் அமையறதுக்கு வாழ்த்துக்கள், நல்லபடியா அமையும். ஓகேவா? சரி, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க எனக்கு வந்துட்டு சினிமால போய் நல்ல இடத்துல வந்துட்டு சிவகார்த்திகேயன் விஜய் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டீங்க. பட் நீங்க பண்றது எல்லாமே இப்போ இன்ஃபுளுசரா இருக்க இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்னு சொல்லிக்கிற திவாகர், இந்த நிஜந்தன் இவங்க மாதிரி தான் டான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. சோ உங்களோட காம்படிட்டர் யாரு? இவங்களா இல்ல நீங்க சொன்ன விஜய், அஜித், சிவகார்த்திகேயன் அவங்களா? இப்ப நான் சினிமாக்குள்ள லைன் போற வரைக்குமே எனக்கு காம்படிட்டரா இருக்கிறது திவாகர் சாரும் நிரஞ்சன் ப்ரோ மட்டும் தான். நான் அவங்க வீடியோஸ் எல்லாமே பாப்பேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்குது. நிரஞ்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்டிங், அப்புறமா டான்ஸ், அது வெப் சீரிஸ் நிறைய பண்றாங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். திவாகர் சார் நான் ஆரம்பத்துல அவர் 20,000 ஃபாலோவர்ஸ் பண்ணீங்களா, இந்த வாட்டர் மெலன் ஒண்ணு போட்டா பாருங்க, அப்பத்துல நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நானு இப்ப வரைக்கும் பாக்குறேன். நானு நிறைய பேர் நீங்க குட்டி திவாகர் தம்பி ப்ரோ, நீங்க திவாகர் மாதிரி பண்றீங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா 3 நாளா அவ ஐடியா வர மாட்டேங்குது. ப்ரொஃபைல் இஸ் நாட் அவைலபிள் தான் வருது. பிளாக் பண்ணிட்டாரா என்ன டவுட்டா இருந்தது எனக்கு. என் அம்மா போன் அவர் ஐடியா வர மாட்டேங்குது, என்னடா ஆச்சுன்னு தெரியல. ஓகே, உங்களை சொல்றாங்கல்ல நீங்க குட்டி திவாகர் ப்ரோ அப்படிலாம் பண்றீங்க, அதெல்லாம் கேக்குறப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? யாரா இவன் நம்மள அவன் கூட வச்சு பேசுறானே அப்படி இருக்குமா? எப்பா எனக்கு சந்தோஷமே கிடையாது எனக்கு. ஆனா இந்த ஹுக்கும் பாட்டை பண்ண பாருங்க, இந்த கன்னட எடுத்து வச்சுக்கிட்டு ஹுக்கும் பண்ண பாருங்க, அந்த சாங் ஒரு போட்டான் ப்ரோ 10,000 டைம் பெட்டர் தேன் ஆக்டர் நிரஞ்சன், ஆக்டர் திவாகர் சொல்லி போட்டேன். அவங்கள விட நான் பெட்டரா 10,000 பண்றாங்க. அதுக்கு 600 பேர் லைக் போட்டிருக்காங்க. எங்க பண்ணிடுவோமா அத? பண்ணிடுவான். ஓ அலம்ப பார்த்தவன், உங்கப்பா விசில கேட்டவன், ஓ மவனும் பேரனும் ஆட்டம் போட வெப்பவன், இவன் பேரு தூக்க 4 பேரு, 10 பறிக்க கோடி பேரு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லாதான் பண்றீங்க. ஆனா ஜெயலலிதா படம் டைலாக் வேணா பண்ணலாம். பண்ணுங்க. உங்ககிட்ட பயந்தா மாதிரி டாக்டர் பேஷன் மாதிரி வெளியில ரவுடிமே இனிமே 3 முகம் கிடையாது, ஒரே முகம் தான். டைகர் கா ஹுக்கும். சூப்பர், நல்லா பண்ணாரு. ஓகே, நல்லா வாங்க, கெரியர்ல சக்சஸ் போடுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் பாத்துக்கோங்க, பார்த்து பண்ணுங்க. ஓகேவா?